கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என்று செவ்வாய்க்கிழமை, அதுவும் மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை, தவக்காலத்தின் சிந்தனையாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்களும் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்ந்து காட்டுவதே வழிபாடு. வாழ்க்கையை மாற்றாத வழிபாடு பொருளற்றது, பொருந்தாது. போதிப்பவற்றை வாழ்வாக்காமல் இருந்தால் அது போலி வாழ்க்கை. இன்றைய நற்செய்தியின் அத்தகைய வாழ்க்கையை கண்டிக்கின்றார் இயேசு. இயேசுவின் காலத்தில் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் வணிகத்தனமான ஆன்மீக வாழ்வு வாழ்ந்து வந்தனர். தங்களது பதவிகளை பயன்படுத்தி அங்கீகாரம், மனித மதிப்பு, புகழ்ச்சி முதலியவற்றை தேடினர். மதத்தை மனித ஆதாயத்துக்காக பயன்படுத்திக் கொண்டனர். இன்று நாம் காணும் அரசியல் மற்றும் ஆன்மீக தலைவர்கள் ஜாதி, மதம் இவற்றின் பெயரால் வெறுப்பை விதைக்கின்றனர். வன்முறையை தூண்டி அமைதியை குலைக்கின்றனர். சட்ட மனநிலை, சுய விளம்பரம் தேடல், புகழ் விரும்புதல், ஆதிக்கம் செலுத்துதல் ஆகிய பரிசேய பண்புகளை இயேசு விமர்சனம் செய்து பணி வாழ்வுக்காக புதிய தலைமைத்துவத்தை முன்னிலைப்படுத்துகிறார். தொண்டராக, சகோதர சமத்துவ உறவு பேணுபவராக செயல்பட அவர் நம்மை அழைக்கின்றார். நாம் தயாரா? நாம் சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம். நம்முடைய பேச்சுக்கும் வாழ்வுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் நாம் புதிய சமத்துவ சகோதரத்துவத்தை படைக்கக்கூடிய படைப்பாளிகளாக மாற இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும், வாழ்வையும், பயணத்தையும், தொழிலையும், பிள்ளையுடைய படிப்பையும், தேர்வையும், ஆசீர்வதியும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.